நம்ம எப்பவுமே வந்து 10th தான் கான்சென்ட்ரேட் பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா உண்மை என்னன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, 9th பப்ளிக் எக்ஸாம் இல்ல. ஆனாலும் 10th பசங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களா இல்ல 9th பசங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க பார்க்கும்போது 9th பசங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க. அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மேம் 9th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்க மேம், 9th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்க மேம், நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே நம்மளோட குவார்ட்லி எக்ஸாம்க்கு என்னெல்லாம் 5 மார்க்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கோ அந்த எல்லா 5 மார்க்ஸும் ஒன் ஷாட்டா ஒரே இடையா கொடுத்துருக்கேன் உனக்கு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நீ மிட் டேர்ம்ல என்ன மார்க் எடுத்திருக்கிறதா எனக்கு தெரியாது, சரியா? ஸோ மிட் டேர்ம்ல நீ என்ன மார்க் வேணா எடுத்திருக்கோ, ஆனா உன்னோட குவார்ட்லி எக்ஸாம் டார்கெட், ஓகே, மிட் டேர்ம்ல நீ என்ன மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா உன்னோட குவார்ட்லி எக்ஸாம் டார்கெட் கண்டிப்பா வந்து சென்டம் தான் இருக்கணும். ஏன்னா இப்படி சொல்றீங்க மிட் டேர்ம்ல கம்மியான லெசன் அதுலயே என்னால எடுக்க முடியல, இதுல என்ன எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா எடுக்க முடியும். ஏன்னா இதுல நீ ரொம்ப சீக்கிரமாவே படிக்க ஆரம்பிக்க போற இல்லையா? ஏன்னா உனக்கு இன்னும் நிறைய டேஸ் இருக்கு. இன்னும் வந்து செப்டம்பர் மந்த் தான் வந்து நிறைய பேர் குவார்ட்லி எக்ஸாம் இருக்க போகுது. இன்கேஸ் உங்களுக்கு ஆகஸ்டோட எண்ட்ல இருக்க போதுனா கூட இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கு. ஸோ உங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ் கண்டிப்பா உங்களால போட்டு சம மார்க் எடுக்க முடியும். ஸோ மேம் ஃபுல் எஃபர்ட்ஸ் எப்படி மேம் போறது அப்படின்னு கேட்டா அப்படின்னா உன்னோட 1 மார்க்ஸ் அண்ட் ஓகே உன்னோட 1 மார்க்ஸ் அண்ட் மேப்பை தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிரு, சரியா? என்ன காரணத்து கொண்டு மேப்பையும் 1 மார்க்ஸ் நீ ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏன்னா நமக்கு 2 மார்க் 5 மார்க் படிக்கும் போதுலாம் மறுபடியும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரே கொஸ்டினை கூட 100 வாட்டி கூட படிக்க சான்ஸ் இருக்கு. ஆனா நம்மளோட மேப்பும் 1 மார்க்ஸும் அப்படி இல்லை. நீ ஒரு 2-3 வாட்டி படிச்சனாலே கண்டிப்பா உன்னோட மைண்ட்ல அழகா நிற்கும். அதே மாதிரி மேப்ல வந்து மார்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணு, சரியா? அதனால அடிக்கடி சொல்ற விஷயம், அதனாலதான் இந்த இதுலயும் சொல்லியிருக்கேன், சரியா? சோ அதே மாதிரி நம்மளோட 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த இதுல பார்க்க போறோம். சோ ஹிஸ்டரியில உனக்கு என்னெல்லாம் 5 மார்க்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்றத தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு பசங்க, நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி 2 பேருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நான் எப்படி கொடுத்திருக்கேன். ஓகேவா? ஹிஸ்டரியில லெசன் 5 லெசனுமே உனக்கு வரப்போகுது. பட் ஹிஸ்டரியில ஆல்ரெடி 3 லெசன் நீ பக்காவா முடிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஓகே, சோ இல்ல அப்படின்னாலும் இந்த 2 லெசனை படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போங்க. ஏன்னா அப்பதான் உனக்கு வந்து ஒரு ஓகே ஆல்ரெடி படிச்ச மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் உனக்கு கொடுக்கும், சரியா? சோ இந்த 5 லெசன்ஸ்மே வந்து அழகாவா பக்காவா நீ படிச்சு முடிச்சிடணும், சரியா? சோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து உன்னோட ஜியோகிராஃபி. சோ ஜியோகிராஃபில எப்படி வந்து மேப், ஹிஸ்டரியிலும் சரி ஜியோகிராஃபில சரி நீ படிக்க ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து மேப் தான் வந்து படிச்சு முடிக்கணும், சரியா? சோ அதுக்கப்புறம் உன்னோட 5 மார்க்ஸ்ல இந்த 5 மார்க்ஸ்ல ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு, ஏன்னா ஹிஸ்டரியில தான் உனக்கு கான்செப்ட் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உனக்கு அந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கும். சோ அதனால ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு அப்படின்னா உனக்கு ஒரு தள்ள ஒழிஞ்சதுப்பா அப்படின்ற மாதிரி நீ இருப்ப. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட ஜியோகிராஃபி வரும்போது இதுலயும் வந்து கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் தயவு செஞ்சு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஜியோகிராஃபியும் சரி ஹிஸ்டரியும் சரி எந்த சப்ஜெக்ட்னாலும் சரி உனக்கு அந்த கான்செப்ட் ரிலேட்டடா படிக்கும்போது ஈஸியா மெமரி போகும். அதுலயும் ஜியோகிராஃபில நீ அந்த எந்த கொஸ்டினை படிக்கிற, இப்ப சவுத் வெஸ்ட் மான்சூன் படிக்கிற அப்படின்னா அந்த மேப் வச்சுக்கோ. ஓகே, எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க எண்ட் ஆகுது அப்படின்றத பார்த்து படிக்கணும். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு லெசனுக்குமே கண்டிப்பா வந்து அது ரிலேட்டடான மேப், அது ரிலேட்டடான பிக்சர்ஸ் அது எல்லாமே இருக்கும். சோ அதை வச்சு படிச்சீங்க அப்படின்னா அந்த 5 மார்க் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சிவிக்ஸ் சொல்லவா வேணும், ரொம்பவே ஈஸியான 5 மார்க்ஸ் தான் இருக்குது எல்லாமே வந்து நம்மளோட சிவிக்ஸ்ல. அதனால தயவு செஞ்சு எல்லா 5 மார்க்ஸையும் வந்து படிச்சிரு. ஓகே, நான் கொடுத்திருக்க 3 லெசனோட எல்லா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸுமே தயவு செஞ்சு படிச்சிரு. கண்டிப்பா இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரப்போகுது. எஸ், நெக்ஸ்ட் நம்மளோட எக்கனாமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெசன். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட எக்கனாமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெசன்ல 1, 3 and 4 இந்த 3 கொஸ்டின் நீ தெளிவா படிச்ச அப்படின்னா கண்டிப்பா உன்னால ஒரு 5 மார்க் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் தென் நம்மளோட லெசன் 2ல ஓகே நிறைய பேருக்கு லெசன் 3 இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டா சொல்லுங்க. பட் லெசன் 2 வரைக்கும் தான் நிறைய பேரோட உங்களோட குவார்ட்லி போர்ஷனா இருக்கு. ஸோ லெசன் 2ல உன்னோட போர்ஷன் வந்து உன்னோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து 1, 2 and 4. ஸோ இந்த எல்லா கொஸ்டினும் நீ படிச்சு முடிச்சிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ பண்ண வேண்டியது தெரியுமா, நீ இதை பண்ணா மட்டும்தான் உனக்கு எக்ஸாம் ஹால்ல பயம் இல்லாம இருக்கும். எல்லா கொஸ்டினோட கீவேர்ட்ஸையுமே ஒரு வாட்டி எழுதிப்பாரு. இன் கேஸ் உனக்கு டைம் ப்ராப்பரா மேனேஜ் பண்ண அப்படின்னா கண்டிப்பா உனக்கு இதுக்கான டைம் இருக்கும். சோ கீவேர்ட்ஸை கண்டிப்பா வந்து ரிட்டன் பிராக்டிஸ் நீ பண்ணியே இருக்கணும். அப்பதான் எக்ஸாம் ஹால் போயிட்ட உடனே உனக்கு அட்லீஸ்ட் கீவேர்ட்ஸ் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கூட ஓன் வேர்ட்ஸ் கூட நான் எழுத முடியும். ஓகே, ரிட்டன் கண்டிப்பா வந்து ரிட்டன் பிராக்டிஸ் கண்டிப்பா நம்மளோட கீவேர்ட்ஸ்க்கு இருக்கணும். செகண்ட் திங் வந்து எந்த கொஸ்டின் படிக்கிறதாலும் ஸ்டோரி மாதிரி படி. ஆல்ரெடி நம்மளோட ஒன் ஷாட்ல எல்லா கொஸ்டின்ஸுமே எல்லா டாபிக்ஸுமே நம்மளோட எல்லா லெசன்ல இருக்க எல்லா டாபிக்ஸுமே வந்து நம்ம எப்படி படிச்சிருக்கோம், நம்ம அழகா லைன் பை லைன் மீனிங்ஃபுல்லா படிச்சிருக்கோம். சோ அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது அப்ளை பண்ணி ஸ்டோரி மாதிரி படிக்க போற. ஓகே, சோ இதை தாண்டி நீ என்ன பண்ண போற அப்படின்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங் உனக்கு எது டஃபஸ்டா இருக்கோ அந்த டஃபஸ்டான டாபிக்கை ஃபர்ஸ்ட் படிச்சு மூடி. ஓகே, பிகாஸ் நமக்கு ஈஸியான டாபிக்கை எப்ப வேணா படிக்க மூடு வரும். ஆனா மோட்டிவேஷன் இருக்கும்போது மட்டும் தான் டஃபஸ்டான டாபிக்கை படிக்க முடியும். சோ ப்ளீஸ் டஃபஸ்டான டாபிக்கை எப்படியாச்சும் வந்து படிச்சு முடிச்சிருங்க. ஓகே, ஆஃப்டர் ஆல் திஸ் உங்களோட சென்டம் வந்து உங்க கையில தான் இருக்கும். சோ இதே மாதிரி வேற என்ன மேம் வேணும், வேற என்ன சப்ஜெக்ட் மேம் வேணும் அப்படின்றத
கமெண்ட்ல சொல்லு. அப்புறம் நான் வைக்கிற டார்கெட் வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ். ஆனா உங்களோட டார்கெட் மார்க் என்ன, குவார்ட்லில உங்களோட டார்கெட் மார்க் என்ன, நம்மளோட சோசியல் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லு. சரியா? கமெண்ட் யுவர் டார்கெட் மார்க். ஓகே, கமெண்ட்ல உன்னோட என்ன நெக்ஸ்ட் உனக்கு என்ன வேணும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லு. அட் த சேம் டைம் உன்னோட டார்கெட் மார்க் சோசியல் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லு. சரியா? ஆல் தி பெஸ்ட். சொல்லவும் எந்த டவுட் ஆனாலுமே நீ வந்து கமெண்ட்ல கேளு. கண்டிப்பா நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா லைவ்ல ஏதாச்சும் நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணேன், நீ போட்டு கமெண்ட் வச்சு. சரியா? அதே மாதிரி ஒரு லைவ் விடாதடா. ஆனா உனக்கு இந்த எல்லா கொஸ்டின்ஸும் நான் கொடுத்திருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே நான் லெசனுக்குள்ள அந்த ஒன் ஷாட் எடுக்கும் போது அழகா உனக்கு கிளியரா வந்து சொல்லி கொடுத்துடுறேன். ஸோ அது ஒழுங்கு கவனிச்சுட்டு இங்க வந்த அப்படின்னா உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. கன்ஃபார்மா இந்த வாட்டி குவார்டர்ல நம்ம அடிச்சு தூக்குறோம். பார்க்கலாம் உங்களோட டார்கெட் மார்க் என்னன்னு போடுங்க. அதை அச்சீவ் பண்றோமா இல்லையான்றத நம்ம குவார்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு பார்க்கலாம். அதே மாதிரி குவார்டர் எக்ஸாம் லைவா நிறைய வரப்போகுது. ஸோ கண்டிப்பா நம்மளோட சேனல் என்னெல்லாம் அப்டேட் பண்றாங்களோ பார்த்துட்டே இருங்க.